தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் தவக்காலத்தின் 4ஆம் வார வெள்ளிக்கிழமை. இயேசுவினுடைய பாடுகளை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக இயேசுவினுடைய பாடுகளை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிப்போம். நம்முடைய அன்பு செயல்கள், இரக்க செயல்கள் ஒவ்வொன்றுமே இயேசுவினுடைய பாடுகளுக்கு மிக்க ஆறுதல் கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. எனவே நாமும் இயேசுவை போல மனித நேயம் மிக்கவர்களாக, பிறர் நமக்கு எதிராக தீங்குகள் செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழ, அதன் மூலமாக இறைவனுடைய பாடுகளுக்கு சிறிய நம்மால் இயன்ற ஆறுதலை கொடுப்பவர்களாக மாற தேவையான அருள் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளே. அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள்.
ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையில் நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுக்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி செல்கிறார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தில் நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள்
1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறிஞர் ஒருவர் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திற்கு மனிதத்தின் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அறிஞர் அந்த மேடையிலே ஏறி ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று தன்னுடைய உரையை பேச ஆரம்பித்தார். மனிதம் முக்கியமானது, மனிதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மனிதர்களை மதிக்க வேண்டும், மனிதர்கள் மதிப்புக்கும் மாண்புக்கும் உரியவர்கள் என்றெல்லாம் தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது உரையின் நடுவிலே ஒரு சிறிய நிகழ்வை மக்களோடு பகிர்ந்து கொண்டார். இவ்வாறாக தன்னுடைய உரையின் இடையில் அவர் அந்த நிகழ்வை சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய கரத்திலே ஒரு 500 ரூபாய் நோட்டை, பணத்தை எடுத்துக்கொண்டு அதனை மக்கள் முன்பாக தூக்கி காட்டி, யாருக்கு இந்த 500 ரூபாய் பணம் வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அங்கு இருந்த மக்கள் கூட்டம் அனைத்துமே தங்களுக்கு வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். மீண்டுமாக அந்த உரை நிகழ்த்திய அறிஞர் அந்த 500 ரூபாயை நன்றாக கசக்கிய பிற்பாடு அந்த மக்களிடத்திலே கேட்டார், இப்பொழுது இந்த பணம் யாருக்கு வேண்டும்? அந்த மக்கள் கூட்டம் மீண்டுமாக எங்களுக்கு வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். இப்பொழுது தன்னுடைய கால்களுக்கு அடியிலே போட்டு அதனை மிதித்து அருகிலிருந்த சேற்றிலே போட்டு அந்த பணத்தை புரட்டி எடுத்து மக்கள் முன்பாக காட்டி கேட்கின்றார், இப்பொழுது இந்த பணம் யாருக்கு வேண்டும் என்று கேட்க மக்கள் மீண்டுமாக எங்களுக்கு வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். யாரும் வேண்டாம் என்கின்ற நிலையில் கரங்களை உயர்த்தாமல் இல்லை. அதனை கண்ட அந்த அறிஞர் தன்னுடைய உரையை தொடர்ந்தார். அன்பு மக்களே, நான் உங்கள் முன்பாக ஒரு 500 ரூபாய் பணத்தை காட்டி யாருக்கு வேண்டும் என்று சொன்னேன். எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள். கசக்கிவிட்டு கேட்டேன், அதே பதில்தான், அதே வெளிப்பாடுதான் உங்களிடத்திலே இருந்தது. மீண்டுமாக சேற்றிலை போட்டு காலுக்கு அடியில் போட்டு மிதித்து உங்களிடம் கொடுத்த பிற்பாடும் நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தீர்கள். அந்த பணத்தின் மதிப்பு எந்த சூழ்நிலையிலும் உங்களிடத்திலிருந்து குறைந்து விடவில்லை. இதே போலத்தான் மனிதமும் தன்னிலை மதிப்பு உடையதாக இருக்கின்றது. அந்த பணம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு குறையாமல் இருந்ததோ, அதனை நீங்கள் வேண்டும் என்று விரும்பினீர்களோ, அதே போல மனிதர்கள் எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து வந்தாலும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மனிதர்கள் தங்களிலே அவர்கள் உயர்வானவர்கள், மாண்பும் மதிப்பும் மிக்கவர்கள். இதனை
இதனை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது என்று அந்த மக்களுக்கு ஆணித்தரமாக அந்த அறிஞர் பதிய வைத்தார். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வெறுமனே ஏற்றுக்கொள்ள மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை கொல்லவும் முயற்சி செய்கிறார்கள். இயேசுவினுடைய பின்புலத்தை அறிந்த அந்த மக்கள் இவர் மெஸ்ஸியாவாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஏனென்றால் யூதர்களுடைய எண்ணத்தின்படி, அவர்களுடைய மரபின்படி மெஸ்ஸியா என்பவர் திடீரென்று தோன்றுவார், ஒரு மின்னலை போன்று தோன்றுவார் என்கின்ற எண்ணம் அந்த மக்களுடைய மனதில் இருந்த காரணத்தினால் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தச்சு குடும்பத்தில் இருந்து, தச்சு பின்புலத்தில் இருந்து வந்தவரா எங்களுக்கு மெஸ்ஸியா என்கின்ற நோக்கத்தில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதையும் தாண்டி மனிதத்தை மறந்தவர்களாக, மனிதத்தை குழி தோண்டி புதைத்தவர்களாக இயேசு ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வருகிறார் என்பதற்காக அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதது மட்டுமன்றி அவரை கொல்லவும் அவர்கள் துடித்து விடுகிறார்கள், முனைந்து விடுகிறார்கள். அன்பு மக்களை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களுடைய பின்புலத்தை பார்த்து, குடும்ப சூழல்களை பார்த்து, அவர்கள் ஏழையா பணக்காரனா என்பதை பார்த்து, சமூக நிலையை பார்த்து பல நேரங்களில் நாமும் தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதர்களுடைய குடும்ப பின்புலம், சமூக பின்புலம் பயனற்றது. அவர்கள் இயல்பிலே, பிறப்பிலே மனிதர்கள் என்பதைத்தான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய புறச்சூழலை அடிப்படையாக வைத்து அவர்களை நாம் தீர்ப்பிடக்கூடாது. நம் ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றி இருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் செயல்படுவது அவர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த பெயருக்கு அது அழகானது அல்ல. எனவே நாம் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, நான் மனிதர்களை எந்த விதத்திலே மதிக்கிறேன், மனிதர்களை நான் நடத்தக்கூடிய விதம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்குரிய மரியாதையை, மாண்பை கொடுக்கிறேனா, இல்லது தேவையற்ற புற சூழல்களை வைத்து நான் மனிதர்களை தீர்ப்பிடுகிறேனா? சிந்திப்போம். இந்த தவக்கால பயணம் நம்முடைய மனதிலே, அகத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணமாக இருக்கட்டும். மனிதர்களை மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றவாறே மதித்து மனித நேயத்தை, மனித மாண்பை காப்பவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அதற்காக தேவையான மனப்பக்குவம் வேண்டி நல்வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார்,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்போ மக்களே, வழக்கம் போல் இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஜெபமாலையும் தொடர்ந்து சிலுவை பாதையும் நடைபெறும். அதே போல் அனைத்து இணையூர்களிலும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையை தொடர்ந்து சிலுவை பாதை நடைபெறும். இன்று நள்ளிரவு அல்லது நாளை சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு நாம் நம்முடைய தவக்கால திருப்பயணத்தை தொடங்குகின்றோம். அன்பு மக்கள், பயணத்திற்கு தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 5 மணிக்கு பங்கு அளவில் ஒரே ஒரு திருப்பலி மட்டுமே நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் பிள்ளைகள்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.